கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் விசேஷமானதை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு தெரியல எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க. நிறையா பக்கமாக நொறுக்கப்பட்டு மனம் காத்திருந்து நொந்து போய் பல பேர் இருக்கலாம். பல பேர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் நீண்ட நாளாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்கள் காத்திருப்பு காலங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிளேட்டில் அந்த ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் இடத்துக்கு உங்கள் தட்டுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. மேபி ஒருத்தவங்க சில காலமாக காத்திருக்கலாம். இப்போ அந்த நீங்கள் காத்திருக்கிற காலம் கொஞ்ச காலமாக இருக்கலாம். இன்னும் எத்தனை நாள் உங்களை ஆண்டவர் காத்திருக்க வைக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் காத்திருந்து முடித்ததற்கப்புறம் ஆண்டவர் 10ஓட 11 ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்துட மாட்டார். அது விசேஷமான காரியமாய் உங்கள் கையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷமானதை பார்ப்பீர்கள், நீங்கள் விசேஷமானதை காண்பீர்கள். நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இதற்காக நான் ரொம்ப நாளாக பிரயாசப்பட்டு இருக்கேன் ஆண்டவரே, ரொம்ப நாளாக இல்லை. நான் உனக்கு இவங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கம்பேர் பண்ணி உன்னை கொடுத்துட மாட்டேன். உனக்கு விசேஷமானதை நான் வைத்திருக்கிறேன். நீண்ட நாளாக நீ காத்திருக்கிற, இன்னொரு சமூகத்தில் காத்திருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். நான் உனக்காக மாத்திரம் தான் எல்லாம் செய்ய காத்திருக்கிறேன். நீ இழைத்து போனாலும் ஆனால் நான் கொடுக்குற ஜீவ விருட்சம் வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நான் நீ விரும்பியது உன் கையில் வரும், அதோட கூடவே வரும். அதான் சொல்கிறேன், 10ஓட 11 உனக்கு கொடுத்துடவே மாட்டார். அதோட தாண்டி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்.